ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது வெடிக்காமல் உப்பு சீடை எப்படி செய்யலான்னு தான். குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு வானலில் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடையில் வாங்கின அரிசி மாவோ இல்லை வீட்டில் இருக்கிற அரிசி மாவோ எந்த அரிசி மாவாக இருந்தாலும் இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு எதுக்கு நம்ம வறுக்கிறோம்னாக்கா மாவில் ஒரு ஈரத்தன்மை இருக்கும், அது போகணுன்றதுக்காக மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவு வறுப்பட்டுச்சான்னு நம்ம பார்க்கறதுக்கு மாவை எடுத்து கோலம் போட்டோம்னாக்கா கோலம் போட முடியும். அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. கேஸை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவை தொட்டோம்னா நல்லா சூடு தெரியணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு. இந்த ஸ்பூனில் நான் ஒரு ஸ்பூன் உளுத்த மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் உளுத்தம் பருப்பை எடுத்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சோம்னாக்கா நம்மளுக்கு உளுத்த மாவு ரெடி ஆகிடும். இப்போ மாவு நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு. இப்போ கேஸை நிறுத்திட்டு இது ஆறட்டுன்னு கொஞ்ச நேரம் ஆற விடலாம். நான் ஆறின மாவை ஒரு ஜல்லடைக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ இந்த மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். மாவை எதுக்கு ஜலிக்கிறோம்னா இது போல் சின்ன சின்ன தூள்லாம் இருந்ததுனாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக சீடை வெடிக்கும். அதனால் மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த வெண்ணெய் கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காவை திருவி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, 1 நிமிஷம் இதை வதக்கி விட்டோம்னா போதுமானது. இப்போ நம்ம ஜலிச்சு வச்சிருக்கோம் இல்லையா மாவு, அது கூட நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெள்ளை எள்ளு வேண்டாம்னாக்கா நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கோங்க. இதே போல் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை அழுத்தி பிசையக்கூடாது, அப்படியே சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை அழுத்தி பிசைஞ்சோம்னாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக சீடை வெடிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அழுத்தி பிசையாமல் மெதுவாக அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதே போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு மாவு சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதே போல் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இதே போல் சின்ன சின்ன உருண்டையாக எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா மாவையும் உருட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். நான் ஒரு டூத்பிக் வச்சு எல்லா மாவுலேயும் இதே போல் ஒரு சின்ன சின்ன ஓட்டை ஒன்று போட்டு விடுறேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா சின்ன சின்ன பால்ஸ், அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் எதுக்கு டூத்பிக் வச்சு ஹோல் போட்டேன்னாக்கா நம்மளுக்கு சீடை வெடிக்கவும் வெடிக்காது, அதே சமயம் உள்ளேயும் சீடை நல்லா வெந்து வரும். இப்போ நான் கேஸை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா வெந்து வருது, நம்ம சீடை வெடிக்காமல் இப்படி வெந்து வருது பாருங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்து வந்துடுச்சு, நான் இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போடுறேன். ஒரு சீடை கூட நம்மளுக்கு வெடிக்கவே இல்லை, இவ்வளோ சூப்பராக வெந்து வருது பாருங்க.
இதே போல் திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா வேகும்படி செஞ்சுக்கலாம். சீடை நல்லா ஒரு கோல்டன் கலர் வரும்போது நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ சீடை நல்லா வெந்து ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்குது. இப்போ எண்ணெயிலேருந்து நான் எடுத்துடுறேன். நம்மளுடைய உப்பு சீடை ஒன்று கூட வெடிக்காமல் இப்படி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பார்க்குறதுக்கு கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் உப்பு சீடையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய